ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய நபராக இருப்பவர் ரவுடி சம்போ செந்தில். அவரை பிடிப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் போலீசிடம் பிடிபடவில்லை. எங்கு இருக்கிறார் என்ற விவரங்களும் காவல்துறையால் சேகரிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்திலுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் சம்போ செந்தில் தொடர்புடைய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் காவல்துறை தீவிரம் காட்டி வந்தனர். இதற்கிடையில் அவருக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறை அதனை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் அளிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவரை கண்டுபிடித்து சரணடைய வைத்து உரிய நாட்டிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை இன்டர்போல் ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டால் இன்டர்போல் உதவியை நாடுவதற்கான சமம் என்ற அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இன்டர்போல் போலீஸ் சம்போ செந்திலை தேடக்கூடிய பணியிலும் ஈடுபடுவார்கள். எந்த நாட்டில் அவர் பதுங்கி இருந்தாலும் இன்டர்போல் போலீஸ் உதவியோடு அவர் பிடிபட்டு அதன் பிறகு நமது நாட்டிடம் ஒப்படைப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சம்போ செந்தில் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து சேகரிக்கக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.